காரில் மாஸ்க் மேன் இறுக்கமான முகத்தோடு அமர்ந்திருந்தான். அவன் கவனம் ரோஷினியின் மீது இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய அசம்பாவிதமே நடந்திருக்கும். ஹாஸ்பிட்டல் போ. இப்போ எதுக்காக ஹாஸ்பிட்டல்லாம்? சின்ன காயம் தானே, நானே இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பேன். அவளை ஒரு கணம் முறைத்தான் மாஸ்க்மேன். அவன் கோபமாக இருப்பதை அறிந்த ரோஷினி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை, மௌனமாகிவிட்டாள். கார் நேராக அந்த கெஸ்ட் ஹவுஸுக்குத்தான் வந்தது. இவர்கள் வருவதற்கு முன்னரே அங்கு டாக்டர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். காரை விட்டு இறங்கிய மாஸ்க்மேன் ரோஷினி இறங்கிவிடாமல் மீண்டும் அவளை தூக்கி கொண்டான். ரோஷினிக்கு அது என்னமோ போல இருந்தது. டாக்டர் இருக்கவும் சற்று நெளிந்தாள். ஆனால் அதை மாஸ்க்மேன் கண்டுகொள்வதாக இல்லை. அவளை தூக்கி வந்து அறையில் படுக்க வைத்தான். டாக்டர் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கினார். டோன்ட் வரி, நல்லா ரெஸ்ட் எடுத்தா சீக்கிரமா சரியாயிடும். சரி என்று தலையசைத்தான் மாஸ்க்மேன். பின் டாக்டருடன் வெளியே வர அங்கு தரையில் சிறிதாக பேண்டேஜ் ஒட்டப்பட்ட நிலையில் வந்து நின்றான் ரிஷி. அவனை பார்த்தும் பார்க்காதது போல் கடந்து சென்றான் மாஸ்க்மேன். அடே, இங்க நான் ஒருத்தர் அடிபட்டு வந்து நிக்கிறேன், நீ என்னடானா துளி கூட கண்டுக்காம போற? அதான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டல்ல. எது அடிச்ச உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் தன் நண்பனை முறைத்தான் ஆரி. சரி சரி, அட்லீஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கணும்னு உனக்கு தோணலையா? ஓகே ஃபைன், எப்படி இருக்க? எப்பா சாமி, உன்னை என்னால சமாளிக்க முடியாது. சொல்லியபடி அவன் ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். கிளம்பு, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன்டா, இப்ப தானே வந்தேன், கிளம்புன்னு சொன்னேன். சொன்னது மட்டுமல்லாமல் தன் நண்பனின் சட்டையை பிடித்து இழுத்து வீட்டிற்கு வெளியே தள்ளினான். பின் துளியும் யோசிக்காமல் கதவையும் சாத்திவிட்டான். டேய் சி, எனக்கு இது தேவைதான். அவளை தேட உன் கூட நான் வந்தல்ல, எனக்கு இது தேவைதான். மனதிற்குள் புலம்பியபடியே அங்கிருந்து கிளம்பினான் ரிஷி. நேராக ரூமிற்கு வந்தவன் அவள் அருகிலேயே அமர்ந்திருந்தான். பின் வேலையாட்களிடம் சொல்லி உணவை கொண்டு வர சொன்னவன் அவளுக்கு ஊட்டியும் விட்டான். சாப்பிட்டு முடித்தவள் மாத்திரையை போட்டுக்கொண்டு படுத்து உறங்கிவிட அவளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான் மாஸ்க்மேன். அவன் முகம் எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்தவில்லை. அன்று மாலை தூக்கத்திலிருந்து கண் விழிக்கும் வேளையில் தன் கை கால்களை அவள் அசைக்க சுளீர் என்று வலித்தது. ஐயோ அம்மா, வலிக்குதே. பார்த்து கவனமா. அப்போதுதான் அவளுக்கு அடிபட்டிருப்பதே நினைவுக்கு வந்தது. பொறுமையாக எழுந்து அமர்ந்தாள். உடலெல்லாம் வேர்வையாக இருந்தது. குளித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தாள். நான் குளிக்கணும். அவனை வெளியே அனுப்புவதற்காகவே அவள் அப்படி சொன்னாள். ஆனால் மாஸ்க்மேனோ, சரி நான் குளிப்பாட்டி விடுறேன். இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. ரோஷினிக்கு தூக்கி வாரி போட்டது. எது? அதெல்லாம் எதுவும் வேணாம், நானே பார்த்துப்பேன். சில நொடிகள் அவளையே உற்று பார்த்தவன் சரி என்று ஒப்புக்கொண்டான். எப்பா தப்புச்சடி ரோஷினி, குளிப்பாட்டி விடுறாராமே, எப்படித்தான் இப்படிலாம் பேச முடியுதோ? ஐயோ. நினைத்தவாறே அவளின் ஆடைகளை எடுத்துக்கொண்டு சற்று தத்தி தத்தி நடந்தபடி பாத்ரூமுக்குள் சென்றாள். ஆனால் உள்ளே வந்தவளுக்கு பாதம் வரை இருந்த அந்த அனார்கலி ஆடையை கழட்ட முடியவில்லை. கழட்ட வேண்டுமென்றால் முதுகுக்கு பின்னால் இருக்கும் ஜிப்பை திறக்க வேண்டும். கையை உயர்த்தினால் அது சுளீர் என்று வலியை கொடுத்தது. நீண்ட நேரம் எப்படியோ முயற்சித்து பார்த்து விட்டாள். எப்படி முயன்றும் முடியாமல் போக தன் மீதே கோபமாக வந்தது. இப்ப என்ன பண்றது? அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணுமா? இல்ல, என்னால அதெல்லாம் முடியாது, நாமளே ட்ரை பண்ணலாமே நினைத்தவள் வலித்தாலும் பரவாயில்லை என்று ஜிப்பை அவிழ்க்க முயற்சிக்க காயத்திலிருந்து மீண்டும் ரத்தம் கசிந்தது. அம்மா, ஐயோ, வலிக்குது. அவள் கத்தும் சத்தம் வெளியே இருந்தவனுக்கு கேட்க அடுத்த நொடியே கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். என்னாச்சு? பாவமாக அவள் முகத்தை வைத்துக் கொண்டு நிற்க அவளை மேலிருந்து கீழ் பார்த்தான். அவள் சொல்லாமலே புரிந்தது. நான் தான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல. அவன் அதட்டலாக கேட்கவும் முகம் சுருங்கியவள் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு சொன்னாள். இல்ல, என்னாலே முடியும்னு நினைச்சேன். அவன் அவளை முறைத்தான். பின் என்ன நினைத்தானோ அவளின் அருகில் வந்து முதுகுப்புறமாக சென்றவன் அந்த ஆடையிலிருந்த நாட்டை அவிழ்த்து பின் ஜிப்பையும் கழட்ட அதில் அவளுடைய மெல்லிய முதுகு அவனின் கண்களுக்கு விருந்தானது. அதை ரோஷினியும் உணர்ந்தாள்.
இங்க பாருங்க, இங்க ஏதாவது மெய்டு இருந்தா வர சொல்றீங்களா? ஏன், அதுதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்ல. இல்ல, அது அதற்கு மேல் அவளுக்கு சொல்ல வார்த்தைகள் வரவில்லை. ஆரி ப்ளீஸ், நீங்க என்ன ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. என்னால உங்க முன்னாடி இப்படி நிக்க முடியாது. அவள் அப்படி சொல்லவும் அவளின் கண்களை உற்று நோக்கியவன் அடுத்த நொடியே சொடக்கிட்டான். அடுத்த நொடி அங்கிருந்த ஹைடெக்கான டெக்னாலஜி பாத்ரூமின் விளக்கை அணைத்தது. ஷேலாய், ரோஷினிக்கு இது பரவாயில்லை என்று தோன்றியது. என்னத்தான் அவனோடு 2 முறை உறவு கொண்டிருந்தாலும் வெளிச்சத்தில் அவன் பார்வைக்கு தன் உடலை விருந்தாக்க அவளுக்கு தயக்கமாக இருந்தது. அதை உணர்ந்தவன் விளக்கை அணைத்தான். பின் அவள் அணிந்திருந்த ஆடையை அவளுக்கு வலிக்காதவாறு மெதுவாக கழட்டி விட்டான். ரோஷினிக்கு அவனின் ஒவ்வொரு தொடுதலும் உள்ளுக்குள் என்னமோ செய்தது. இருப்பினும் அதை தனக்குள்ளேயே கட்டுப்படுத்தியபடி நின்றிருந்தான். அதன் பிறகு அவன் அங்கிருந்து வெளியேறிவிட்டான். மெதுவாக குளித்துவிட்டு வெளியே வந்தவள் அந்த அறையில் மாஸ்க்மேன் இருக்கிறானா என்று பார்த்தாள். அவன் இல்லாமல் போக எப்படியோ தட்டு தடுமாறி இரவில் அணியும் டிஷர்ட்டையும் அதற்கான முட்டி வரை இருக்கும் பேண்ட்டையும் அணிந்து வந்தாள். உடலெல்லாம் பயங்கரமாக வலித்தது. மெத்தையில் படுத்தபடி இன்று நடந்த அனைத்தையும் யோசித்து பார்த்து கொண்டிருக்க அறைக்குள் நுழைந்த மாஸ்க்மேன் எதுவும் பேசாமல் அவளுக்கு மற்றொரு புறமாக சென்று கட்டிலில் படுத்துக்கொள்ள ரோஷினிக்கு தூக்கமே வரவில்லை. சட்டென்று டீனா சொன்ன விஷயம் நினைவில் வந்தது. திரும்பி அருகிலிருந்த மாஸ்க்மேனை பார்த்தாள். அவன் தூங்குவது போல்தான் இவளுக்கு தோன்றியது. நீங்க இங்கதான் இருக்க போறீங்களா? அதற்கு அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. தூங்கிட்டாரா? நினைத்தவள் டீனா சொன்னது போல் இன்று எப்படியாவது ஆரியின் முகத்தை பார்க்க வேண்டும் என முடிவெடுத்தாள். கண்களை மூடி படுத்திருந்தவள் நைசாக எழுந்தாள். அரி, அவனை அழைத்தாள். அவனிடமிருந்து பதில் வரவில்லை. தூங்கிட்டாரு போல. இதுதான் சரியான நேரம் ரோஷினி. நினைத்தபடி எழுந்தவள் லைட்டை ஆன் செய்து பார்க்க அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். தத்தி தத்தி அந்த காயத்துடன் மெதுவாக நடந்து வந்தவள் அவன் அருகில் சென்று அவன் மாஸ்க் அணிந்திருந்த முகத்தையே கூர்மையாக பார்த்தாள். பின் சற்று பயத்துடன் அவன் அணிந்திருந்த மாஸ்கை கழட்டப் போக சட்டென்று கண் விழித்தான் மாஸ்க்மேன். அதில் ஒரு நொடி ரோஷினிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன பண்ற? அது அது